ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அபுதாபியில் டிசம்பர் 16 அன்னைக்கு வந்து நடக்க போகுது. ஸோ நிறைய பிக் நேம்ஸ் ஆர் மிஸ்ட் இன் திஸ் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டு பிளஸஸ் இந்த ஒரு ஐபிஎல் ஆக்ஷன்ல இருந்து மிஸ் அவுட் ஆகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் இந்த டைம் வந்து விளாட போறாங்கிறதையும் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. ஐபிஎல் வந்து அவருக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு எமோஷனல் மூமெண்ட் ஃபார் ஃபேஃப் டு பிளஸஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல் அவரும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து ரிட்டையர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவரை பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு பவர் கோச்சாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்லும் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்லேருந்து மிஸ் அவுட் ஆகிறாரு. ஸோ நிறைய பிக் நேம்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆகுறாங்க. நிறைய டீம் வந்து இவங்களெல்லாம் வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் வந்து மாறுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். இப்போ பிக் நேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லியாம் லிவிங்ஸ்டோன் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் இருக்காரு. ஃபைனலாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க கேமரான் கிரீன் இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனில் இருக்காரு. ஸோ இவங்களை நம்பி தான் நிறைய டீம்ஸ் வந்து அந்த ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றியே ஆகணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் இந்த பிக் நேம்ஸ்லாம் தாண்டி ஏதாவது ஒரு நியூ பிளேயர்ஸ்க்கு ஏதாவது பிட் விழுக்குமா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லா கண்ட்ரியில் இருக்க நியூ பிளேயர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு லீக்லையுமே. நம்ம இந்தியன் டீம்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய லீக்ஸ்லாம் இருக்குது. யூபி லீக் இருக்குது, டெல்லி பிரீமியர் லீக் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பிரீமியர் லீக், தமிழ்நாடு பிரீமியர் லீக், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லீக்ஸில் நிறைய டேலண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நியூ பிளேயர்ஸ் யாருக்காவது ஐபிஎல்ல பிட்டு விழுகுமா அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த டீட்டெயிலாக ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். இந்தியன் டொமஸ்டிக் லீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் வந்து வளர்ந்து வந்துட்டே இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் டீம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு டேலண்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் ஐபிஎல் ஆப்ஷனில் எந்தெந்த நியூ பிளேயர்ஸ்லாம் வருவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்த்திக் சர்மா சொல்லுவேன். அந்த ராஜஸ்தானுக்காக டொமஸ்டிக் லீக்ல சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. எஸ்பெஷலி ரஞ்சி டிராஃபிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லோயர் ஆர்டரில் செம்ம சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டிலாம் வந்து வச்சிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் ஒன் ஆஃப் த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து இருப்பார். ஒவ்வொரு டீமும் அவர் மேலே வந்து ஒரு கண்ணு இருக்கும். ஏன்னா அந்த ஒரு லோயர் ஆர்டரோட கான்ட்ரிபியூஷன் என்றைக்குமே ஐபிஎல் வந்து ஒரு க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ இவரு நல்லா பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் யூபி லீக்ல பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அந்த ஒரு ஐபிஎல் ஆப்ஷனில் நிறைய டேலண்ட் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸும் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டில் எந்த நியூ பிளேயர்ஸ்லாம் வருவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரசாந்த் வீரை வந்து சொல்லுவேன். நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர் வேற. ஸோ அந்த ஒரு சிஎஸ்கே ட்ரையலெல்லாம் வந்து விளாண்டுருக்காருங்கிற மாதிரி ஒரு நியூஸஸும் வந்திருக்கு. ஜடேஜாக்கு இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். நான் என்ன சொல்கிறேன்னா 100% ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்க மாட்டார். பட் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் நான் சொல்லுவேன். ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு யூபி லீக்ல வந்து விளாண்டுருக்காரு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எபிலிட்டி வந்து கம்மியாக தான் வச்சிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு கேலிபரை வந்து கொண்டு வந்திருக்காரு அவரோட பேட்டிங்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நொய்டா டீமை வந்து கேப்டனும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நல்ல சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷனாகவும் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதர் சிங் அதே யூபி லீக்ல டாப் ஆர்டரில் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. லெஃப்ட் ஹேண்டர் வேற. அந்த ஒரு யூபி லீக்ல பார்த்தீங்கன்னா இவர் தான் மோஸ்ட் ரன்ஸும் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இவர் மேலே நிறைய டீமுக்கு வந்து ஒரு வாட்ச் அவுட் லிஸ்ட் வந்து இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதே யூபி லீக்ல அதிக விக்கெட் எடுத்த நமன் திவாரி சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காரு. அந்த ஒரு யூபி லீக்ல நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேற. ஸோ அவரையும் யாராவது எடுக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி எடுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா யாஷ் தயால் அவர் வந்து ஐபிஎல் 2026 விளையாடுவாரா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஏன்னா ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கப்பாக இருப்பார் யாஷ் தயாலுக்கு. ஆர்சிபி என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு யூபி லீக்ஸ்க்குலாம் வந்து நிறைய டேலண்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யஷ் தயால் அவரையும் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அபிநந்தன் சிங் நல்ல ஒரு யங் டேலண்ட் ஃபாஸ்ட் பவுலரையும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான லிஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு நமன் திவாரியும் எடுப்பாங்கன்னு நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஸோ கர்நாடகா பிரீமியர் லீக்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ் வந்து இவால்வ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஐபிஎல் ஆப்ஷனில் எந்தெந்த நியூ பிளேயர்ஸ்லாம் வந்து பிட்டு விழுக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். நான் வந்து 2 பவுலர்ஸ் வந்து சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஹாரி ராய் நல்ல ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அவரும் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஒவ்வொரு டீமுக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாஷ் புஞ்சா நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர். அவரோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா 7 தான் அந்த ஒரு பர்டிகுலர் கர்நாடகா பிரீமியர் லீக்ல வந்து வச்சிருந்தாரு. ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸும் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் நல்ல ஒரு டெஃபினட்டாக ஒரு பிட்டு விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். டெல்லி பிரீமியர் லீக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎலுக்கு நிறைய டேலண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டில் எந்தெந்த நியூ பிளேயர்ஸ்லாம் வருவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்பித் ராணா சரியான ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர் வேற. ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் இந்த மாதிரியான ஒரு பிளேயர் தேவைப்படுறதுக்கு அதிக சான்சஸும் இருக்குது. ஸோ இவருக்கு ஒரு டெஃபினட்டாக வந்து ஒரு பிட்டு விழுகும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷர்தாக் ரஞ்சன் நல்ல ஒரு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். அந்த ஒரு டெல்லி பிரீமியர் லீக்ல நல்ல க்ரூஷியல் ரோல்லாம் வந்து ப்ளே பண்ணாரு. அவரும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் ரன் ஸ்கோரராக இருந்தார் டெல்லி பிரீமியர் லீக்ல.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. மணி கிராவல் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு டெல்லி பிரீமியர் லீக்ல வந்து கொடுத்துருந்தாரு. அவரோட யார்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செமையா வந்து நெயில் பண்ணாரு. டெஃபினட்டா அவரும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வாட்ச் அவுட் லிஸ்ட்ல வந்து இருப்பாரு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா ரஜ்னீஷ் தத்தார் அவரும் நல்ல ஒரு ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். அவரும் அந்த ஒரு டெல்லி பிரீமியர் லீக்ல நிறைய குரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணாரு. அந்த ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி பிரீமியர் லீக்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு நியூ பிளேயர் லிஸ்ட்ல வந்து வருவாங்க ஐபிஎல் ஆக்ஷன்ல. நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து துஷார் ரஹேஜா வந்து சொல்லுவேன். லாஸ்ட் இயர் அவருக்கு பிட் விழுக்கும் நான் எதிர்பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து கிடைக்கல. சரியான ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் வந்து கொடுப்பாரு. ஸோ நல்ல ஒரு டேலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஎன்பிஎல்ல காமிச்சிருக்காரு. தமிழ்நாடுக்கும் நல்ல டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் ராஜ்குமார் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து காமிச்சிட்டு இருக்காரு. லாஸ்ட் இயர் டிஎன்பிஎல்ல பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு அந்த ஒரு லோயர் ஆர்டரில். நல்ல டேலண்டிங் பவர் ஹிட்டரா வேற இருக்காரு. இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்க சயித் முஸ்டாக் அலி ட்ராஃபில பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து 90+ மேலே வந்து அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பவர் ஹிட்டிங் ஆப்ஷனாக வந்து இருப்பாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டராக கூட கன்சிடர் பண்ணுவாங்க. 32 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அவருக்கு பிட் விழுகுமா என்னங்கிறது தெரியல. பட் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். நீங்கள் பேக்கப்பாக கூட எடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பிளேயர் கிடைக்கிறது கன்ஃபார்ம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனில் கம்மி தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டில் இவரையும் எடுத்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எசக்கி முத்து லாஸ்ட் இயர் இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎல்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. ஒரு எமர்ஜிங் பிளேயராக வேறு இருந்திருந்தாரு. அந்த ஒரு ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்க்கு நல்ல ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாரு. டெபியூ சீசன் தான். பட் இவர் மாதிரியான ஒரு யங்ஸ்டரை நீங்கள் வந்து எடுத்து நல்லா க்ரூம் பண்ணலாம். நிறைய லைன் அண்ட் லென்த்லாம் வந்து கொஞ்சம் வெரி பண்ணாலுமே அவர் வந்து எடுக்கலாம். ஸோ இவர் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஸோ இவங்க 3 பேர் டிஎன்பிஎல்லேருந்து வருவாங்க நான் எதிர்பார்க்குறேன். கேரளா பிரீமியர் லீக்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிருஷ்ண பிரசாத் கேரளா பிரீமியர் லீகோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் ஒன் ஆஃப் த வாட்ச் அவுட் லிஸ்ட்டில் வந்து இருப்பார். அவருக்கு ஒரு பிட் விழுக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகில் ஸ்கேரியா கேரளா பிரீமியர் லீக்ல சரியான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. 11 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 25 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ தட்ஸ் அன்பிலீவபிள் பெர்ஃபார்மன்ஸ் அகில் ஸ்கேரியா. ஸோ அவரும் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் டேலண்ட்ஸ் நிறைய க்ரூம் ஆகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐபிஎல் ஆப்ஷனில் நியூ பிளேயர்ஸ் தான். பட் இவங்களில் யாருக்கு வேணாலும் பிட் விழுகலாம். பிட் விழுகாமையும் வந்து போகலாம். நான் இவங்களுக்கு தான் வந்து பிட் விழுகும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லலை. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்கிறது நான் சொல்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் தெரிஞ்சாலும் நீங்கள் ஆப்வியஸ்லி வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இப்போ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நியூ பிளேயர்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ஐபிஎல் ஆப்ஷனில் க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் கூப்பர் கானலி சரியான ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ரீசெண்டாக லாஸ்ட் இயர் நடந்து முடிஞ்ச பிக் பேஷ் லீக்ல பார்த்தீங்கன்னா பெர்ஸ்காட்சஸ்க்கு 1 டவுன்ல தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக இவர் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுற ஆல்ரவுண்டரை வந்து மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரவீந்திர ஜடேஜா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா. ஸோ இவங்க 2 பேர் இல்லாததுனால கூப்பர் கோனாலி ஒரு நல்ல ஒரு டீசென்ட் ஆப்ஷனாக இருப்பார் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. அந்த லோயர் ஆர்டர்லையும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல்டர் கூட. ஸோ அவர் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். அதுக்கப்புறம் பென்டு ஆஷேஸ். பென்டு ஆஷேஸ் வந்து ஆல்ரெடி பஞ்சாப் ஆடினாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப்ல எடுத்தாங்க. அவர் இன்னும் ஐபிஎல் டெபியூ வந்து பண்ணது கிடையாது. ஸோ அதனால் அவர் வந்து நான் நியூ லிஸ்ட்டில் வந்து வச்சிருக்கேன். ஸோ அவருக்கு நல்ல ஒரு பிட் விழுகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் என்றைக்குமே ஐபிஎல்ல க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து டெஃபினட்டாக நல்ல ஒரு பிட் விழுக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட 6 சிட்டிங் எபிலிட்டியும் வந்து இருக்குது. ஐபிஎல்ல அந்த ஒரு லோயர் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சிட்டிங் எபிலிட்டி கொடுக்கக்கூடிய பிளேயர் வந்து தேவைப்படும். ஸோ இவர் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில் சுதர்லாண்ட் நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்குமே ஒரு கீ ரோல் வந்து ப்ளே பண்ணுவார் எப்போ சான்ஸ் கிடைக்குதோ. இவர் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். பிபிஎல்ல பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் டீம் வந்து கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஒரு சாலிட் ஆல்ரவுண்டர். அவருக்கு டெஃபினட்டாக ஒரு பிட் விழுக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நிக்கில் சௌத்ரி. இவரை வந்து நீங்கள் பிக் பேஷ் லீக்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காரு. அடுத்த டிம் டேவிடா வர்றதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அவர் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு பிக் பேஷில் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ்க்காக. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஷெஃபீல்ட் டோர்னமெண்ட்லையும் நல்ல ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ இவர் டெஃபினட்டாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் ஐபிஎல் ஆப்ஷனில். இங்கிலாந்து டீம்லேருந்து எந்தெந்த நியூ பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஐபிஎல் ஆப்ஷனில் நல்ல அட்ராக்டிவ் பிட்ஸ்லாம் ஒழுகும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜார்டன் காக்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 100 லீக்ல சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த 100 லீக்கோட டாப் ரன் ஸ்கோரர். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 100ல வந்து ஒரு ஸ்லோவாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஓவல் இன்வின்சிபிள் டீமுக்கு தான் வந்து விளாடுறாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த டீமை வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைசிஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஜார்டன் காக்ஸை வந்து எடுக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி வந்து இருக்குது.
எப்படி ப்ரோ சொல்கிறீங்க 2 crores தானே வந்து வச்சிருக்காங்க, எப்படி ஜார்டன் காக்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஐபிஎல் 2026 ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் 5 crores வந்து இன்க்ரிமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஐபிஎல் ஆக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த டீமோட பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து 5 crores வந்து இன்க்ரீஸ் பண்ணால் டெஃபினட்டாக அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 7 crores மேலே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவர் போவாராங்கிறது எனக்கு தெரியல. இவர் வந்து நல்ல ஒரு பேக்கப் ஆப்ஷனாக வந்து இருப்பார். ரயான் ரிக்கல்டன் இன்கேஸ் வந்து ஏதாவது சொதப்புனா இவர் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் இவரை டெஃபினட்டாக வாட்ச் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குசட் கின்சன் அவருக்கும் நல்ல ஒரு அட்ராக்டிவ் பிட் விழுக்கும் நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி கேகேஆருக்கு வந்து எடுத்திருந்தாங்க, பட் அவர் எந்த மேட்சும் வந்து ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ அவர் நல்ல வந்து கீ ரோல் வந்து ப்ளே பண்ணுவார் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியாம் டாவ்சன் நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருக்காரு. கிடைக்கிற அந்த ஒரு லீக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. எக்கனாமிக்லாம் வந்து போடுவார். பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல லோயர் ஆர்டரில் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷக்கீப் மஹமூத் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பிட்டு விழுக்கும் நான் எதிர்பார்க்குறேன். நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அந்த ஒரு டெத்லலாம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து போட்டுட்டு இருக்காரு. 100 லீக்ல ஓவல் இன்வென்சிபிளுக்காக செம பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் டெக்கெட் அவர் ஆல்ரெடி வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஷனில் சைனும் பண்ணிட்டார். அவரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 crore செட் பண்ணியிருக்காரு. அவரோட T20 பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, பட் அவர் வந்து நல்ல ஒரு க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணுவார். லெஃப்ட் ஹேண்டர் வேற. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓலி ஸ்டோன் அவர் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற அந்த லீக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. SA20 நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க IL 2020 பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவ் பிட் விழுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் IPL 2026 ஆக்ஷனில் நான் நினைக்கிறேன். நியூசிலாந்து டீம்ல இருந்து எந்தெந்த நியூ பிளேயர்ஸ்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் IPL 2026 ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிட் விழுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாக்கப் டஃபி அவரோட பேர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அடிப்படுது. ஏன்னா ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நியூசிலாண்டுக்காக பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் IPL ஆக்ஷனில் அவருக்கு டெஃபினட்டாக ஒரு பிட் விழுக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிம் ராபின்சன் ரீசெண்டாக இப்போ நீங்கள் நியூசிலாந்து T20 டீமில் பார்த்தீங்கன்னா செம பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு 100 வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணுவார். இவரை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஏதோ எடுப்பாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அவங்க 2 ஃபாரின் ஓப்பனர்ஸையும் வந்து விட்டுருக்காங்க, ஃபேஃப் டு பிளஸஸ் அண்ட் ஜாக் ஃப்ரைசர் மெக்கர். ஸோ இவர் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் சீல்ஸ் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அவர் வந்து நல்ல சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நியூசிலாண்டு கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு பிட் விழுக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஃபின் ஆலன் இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி RCB வந்து எடுத்தாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கல. IPL இன்னும் டெபியூ பண்ணல. ஸோ அவர் டெஃபினட்டாக இந்த ஒரு பர்டிகுலர் IPL ஆப்ஷனில் க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுவார். பட் இன்ஜுரி கன்சென்ட் இருக்கு, பிட் விழுந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயர் டிக்னர் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் நல்ல ஒரு டீசென்ட் ஃபாஸ்ட் பவுலராக இருப்பார். அவருக்கு ஒரு பிட் விழுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் சப்மேன் உங்களுக்கு வந்து ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு பேட்ஸ்மேன் தேவைப்படுதா அப்படின்னீங்கன்னா மார்க் சப்மேன் வந்து எடுக்கலாம். நல்ல ஒரு ஃபீல்டர் கூட. ரீசெண்டாக நியூசிலாண்டுக்கு நல்ல சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து நல்ல க்ரூஷியல் ரோல் இந்த ஒரு IPL 2026 ஆப்ஷனில் வந்து ப்ளே பண்ணுவார். சவுத் ஆஃப்ரிக்கா டீம்ல இருந்து எந்தெந்த நியூ பிளேயர்ஸ்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் IPL 2026 ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல பிட் விழுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜார்ஜ் லிண்டே வந்து சொல்லுவேன். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். நீங்கள் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச SA20 லீக்ல எடுத்து பாருங்கள். MI கேப்டனுக்காக நிறைய க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. சரியான ஒரு ஆல்ரவுண்டர். லெஃப்ட் ஆர்மர் வேற, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேற. ஸோ லோயர் ஆர்டரில் நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியாண்ட் ஃபார்டேன் நல்ல ஒரு ஸ்பின்னர். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு SA20 பால் ராயல்ஸ்க்கு நல்ல க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட பவுலிங்லாம் வந்து பால் ராயல்ஸ்க்கு க்ரூஷியலாக வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்னில் பாட்மேன் ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. SA20 பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெத் பவுலிங்லாம் வந்து டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செனுரன் முத்துசாமி நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்துருப்பீங்க. சூப்பரான ஒரு பிளேயர் கூட. SA20 பார்த்தீங்கன்னா டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஒரு லோயர் ஆர்டரில் நல்ல யூஸ்ஃபுல் பிளேயராக வந்து இருப்பார். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் உங்களுக்கு போட்டு கொடுப்பாரு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேறு. ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க இந்த ஒரு பர்டிகுலர் IPL 2026 ஆக்ஷனில். வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து எந்தெந்த நியூ பிளேயர்ஸ்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் IPL 2026 ஆக்ஷனில் க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன். அவரை வந்து ஆல்ரெடி SRH வந்து எடுத்திருந்தாங்க. பட் IPL டெபியூ வந்து இன்னும் பண்ணலை. டெஃபினட்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் இவர் எடுக்கிறதுக்கு மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து MLCயில் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்க்காக வந்து விளாண்டாரு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு ப்ரீ சைன் பண்ண பிளேயராக வேறு வந்திருக்காரு. ஸோ ஆல்ரெடி 2 சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலிக்கு வந்துட்டாரு. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் அந்த ஸ்பாட் தேவைப்படுது. ஸோ இவரை வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலி கத்தனேஸ் நல்ல ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். யங்ஸ்டர் வேற. சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கரீபியன் பிரீமியர் லீக்லலாம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஃபோர்டு இவருக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவ் பிட்வலுக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அந்த ஒரு லோயர் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. சரியான ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக இருக்காரு. அந்த சிபிஎல்லாக இருக்கட்டும், வெஸ்ட் இண்டீஸாக இருக்கட்டும், செம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஒரு ஸ்லோயர் ஆன்ஸாக இருக்கட்டும், டெத் பவுலிங்லேயும் ஒரு யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவர் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் நான் எதிர்பார்க்குறேன். ஸ்ரீலங்கன் டீம்ல இருந்து எந்தெந்த நியூ பிளேயர்ஸ்க்குலாம் இந்த ஒரு பர்டிகுலர் ஐபிஎல் ஆப்ஷன்ல நல்ல அட்ராக்டிவ் பிட்வலுக்கும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பத்தும் நிஷங்கா சரியான ஒரு ஓப்பனர். இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க ILT20ல சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. பேக் டு பேக் 50ஸ்லாம் வந்து அடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டீமுக்குமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர் மாதிரி ஓப்பனர்லாம் நீங்கள் எந்த டீமாக வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா நல்ல சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் நீங்கள் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக ஒரு பிட்வலு தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரித் அசலங்கா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எம்ஐக்கு ஒரு டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் வந்து கிடைக்கல. ஐபிஎல் டெபியூம் இன்னும் பண்ணது கிடையாது. உங்களுக்கு மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயராக வந்து இருப்பார் சரித் அசலங்கா. சம்டைம்ஸ் உங்களுக்கு 1 or 2 ஓவர் ஸ்பின்னும் வந்து போட்டு கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல் பேட்ஸ்மேனை நீங்கள் வந்து எடுத்தே ஆகலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா துனித் படலேக் லோயர் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா செம ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காரு. கிடைக்கிற லீக் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா டீமுக்காக இருக்கட்டும், நல்ல சாலிட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. நல்ல பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து விளையாண்டு கொடுப்பாரு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க இந்த பர்டிகுலர் IPL 2026 ஆப்ஷனில். இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம வந்து இந்தியன் டீமோட நியூ பிளேயர்ஸ் யாருக்காவது IPL 2026 ஆப்ஷனில் பிட்டு விழுக்குமா, அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் பிளேயர்லேருந்து எந்தெந்த நியூ பிளேயர்ஸ்லாம் வந்து பிட்டு விழுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது பிளேயர்ஸை வந்து மிஸ் அவுட் பண்ணால் நீங்கள் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே நான் பிட்டு விழுக்குங்கிறது வந்து நான் சொல்லலை. ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். டெஃபினட்டாக இதில் யாருக்கு வந்து பிட்டு விழுந்தாலுமே ஹாப்பியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக உங்களோட தாட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.